அப்படியே கற்பனையில் பாருங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிற மாதிரி. இந்த ஆலயம் முழுவதும் 10,000 தூதர்கள் இறங்கி இருக்கிறது. கண்களுக்கு புலப்படாத அரூபியாய் எங்க மத்தியில வருகிறவரே, உங்க தொடுகையை எப்ப நாங்க உணர முடியும் ஆண்டவரே? உங்க வஸ்திரத்துவங்களை எப்ப நாங்க உணர முடியும் ஆண்டவரே? உமது பொன்முகத்தை எப்ப நாங்க தரிசிக்க முடியும்? உங்க சத்தத்தை எப்ப நாங்க கேட்க முடியும்? அப்பாட்ட கேளுங்க. இதெல்லாம் சாத்தியமா? நடக்குமா? மனுஷனை நீர் நினைக்கிறவர் ஆண்டவரே, மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறவர் ஆண்டவரே. 4 விரற்கடை அளவான மனுஷனுடைய வாழ்க்கையை உன்னதமாக்கும்படி சித்தம் கொண்டவரே, இன்றளவும் நீர் மனுஷனோடு உலாவுகிறவர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில இறங்கி வருகிறவரப்பா, எங்க துதிகளில இறங்கி வருகிறவரப்பா, எங்க சிந்தைகள் எல்லாம் ஆட்கொள்ளுகிறவரப்பா. எங்க ஆலயத்துல, எங்க வீடுகள்ல, எங்க தொழில்ல, ஒவ்வொன்றிலும் நீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது.